அழகான அந்த பீச்சை பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஸ்ட்ரீட் போட்டு கிட்டத்தட்ட இவங்க இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 1 ஹவர்ல இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சன் செட் ஆகி எல்லோ அண்ட் ஆரஞ்சு ஸ்கை வந்துட்டு இருக்கு. அங்கே ஒரு க்ரூஸ், டின்னர் க்ரூஸ் நினைக்கிறது. பையர் வந்து அங்கே இருக்கு. அதாவது காலையில் நான் $US எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் 34.10 இருந்துச்சு. இப்போ வந்து 34.5. இடையில 33க்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரோடோட அந்த சைடில் இருக்கும்போது 33 ரூபா 53 காசு என்னமோ இருந்துச்சு. பகல் நேரத்தில் இந்த அம்பர்லாம் விரிச்சிருவாங்க, கீழே சேர் போட்டிருப்பாங்க, அதில் உட்கார்றதுக்கு 100 பாட். இல்லைன்னா அங்கே ட்ரிங்க்ஸ் வாங்கினா ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு அதில் உட்காரலாம். ஸோ த ஃபேமஸ் பட்டையாங்கிற அந்த இது அந்த தெரியுது பாருங்க, பட்டையா சிட்டி. இங்கே நல்லா இருட்டானதுக்கப்புறம் அப்படி பளிச்சுன்னு தெரியும். ஸோ அங்கே தான் இருக்குது பையர். இது அந்த ஃபேமஸ் ஹில்டன் ஹோட்டல். ஹில்டனுக்கு அந்த சைடு இருக்கிறது சென்ட்ரல் பட்டையா, ஒரு பெரிய மாலுங்க. அதுக்கு ஆப்போசிட் வந்து நைட் மார்க்கெட் இருக்குது, ஃபேமஸ் நைட் மார்க்கெட் ஆஃப் பட்டையா. அது அந்த சன்செட்டில் அந்த பீச்சை பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். ஹில்டனுக்கு எடுத்தாலும் தெரியும் பாருங்க, சென்ட்ரல் பட்டையா. போலீஸ் இல்லை வண்டிகள் டிராஃபிக் ரூலை மீறுறவங்கள பிடிக்கிறதுக்காக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கையில் நோட்டிக்கிட்டு அதை ஹெல்மெட்டில் என்ன நிப்பாட்டாங்க. நோ ஹெல்மெட், ஸ்டாப் வெஹிக்கிள். காசு வாங்குறாங்களா, கேஸ் போடுறாங்களா? நோ ஹெல்மெட் தொடர்பு சொல்லி பார்க்குறாங்க, பார்த்துட்டு கேஸ் எழுதுறாங்க. ஹில்டன் சென்ட்ரல் பட்டையா அந்த இருக்குல்ல, அதான் அது ஒரு மால், சென்ட்ரல் பட்டையாங்கிறது. அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அதாவது பேங்காக்கில் வந்து MBK மால், இங்கே வந்து சென்ட்ரல் பட்டையா. அப்படியே அந்த ரோட்டில் நடக்கிறதே ஒரு சுகங்க. அந்த ஒரு வேன் மாதிரி போகுது கூண்டு வச்சு, அது டக் டக். அது வந்து அங்கே பேங்காக்லேயே டக் டக்னு அது ஆட்டோ மாதிரி இருக்கும், டுக் டுக்கு. இது வந்து இந்த டுக் டுக்கு தான். 20 பாட்டு. இப்போ இங்கேருந்து நம்ம சுற்றி அந்த சைடு வந்து இறங்கினா 20 பாட்டு, நேராக வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் போய் இறங்கினா 20 பாட்டு. வா, நல்லா பியூட்டிஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க பாருங்க, சென்ட்ரல் பட்டையா. இது வந்து பீச் ரோடு. இதுக்கு அடுத்து இருக்கிறது சென்ட்ரல் பட்டையா. இதுக்கு அடுத்த ரோடு நம்ம ஹோட்டல் இருக்குது, அதுக்கு அடுத்த ரோட்லேருந்து கிராஸ் பண்ணி போனால் உள்ள சந்தில் இருக்குது. ஸோ எப்போவுமே இங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணுறோட இங்கே ஸ்டே பண்ணலாம், கொஞ்சம் காஸ்ட்லி. அது ஸோ அந்த சைடு சென்ட்ரல் பட்டையா தி பெஸ்ட். சென்ட்ரல் பட்டையா உள்ளே போகலாமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். கொண்டு போகிறேன் எப்படி அலோவ் பண்ணுறாங்களா என்னன்ட்டு. இது இப்படி போகிறதோட அந்த சைடு அதுக்கப்புறம் அப்படி உள்ளே போய் பார்க்கலாம். இதாங்க வேவ் ஹோட்டல். இந்த ரோட்டில் இது ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஹோட்டல். இது ஒரு டைப் ஆஃப் ஒரு ரூமு. எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் இந்த மாலை நேரத்துக்கு பட்டையா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கலருங்க. இதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு அது இன்னொரு கலர், 12 மணிக்கு அது வேற ஒரு கலர், 12 மணிக்கு. ஸோ நேரம் கூட கூட இதோட வைப் கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, இங்கே ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று உண்டு. அதாவது ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மேக்ஸிமம் மட்டும் இந்த துபாய்க்காரங்க வருவாங்க, வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவான். எய்தர் உங்கள் தலையில் முடியலையோ இல்லை தொப்பை இருந்துச்சோ, இதுக்கு ஒரு மருந்து இருக்குது, தேனில் அதை கலக்கி நீங்கள் ஒரு 30 நாளில் சாப்பிட்டா 30 நாளில் முடி வளர்ந்துடும்
ஸோ 30 நாள் அது சாப்பிட்டா 30 நாளில் உங்கள் வயிறு அப்படியே ஃப்ளாட் ஆயிரும், எந்த எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம், டெய்லி காலைல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவோம். நம்ம பேசுகிற பேஜில் மயங்கிடுவோம். அதாவது நான் வேணா வாங்கி தரேங்கிற ரேஞ்சில் பேசுவோம். அப்புறம் அந்த சரி நம்ம இதாகி அவங்க உணவு போனோன்னா அந்த கடையில் கொண்டு போய் விட்டுட்டு கிட்டத்தட்ட அந்த மருத்துவம் தேனும் முதல்ல தேன் ஒரு இதில் போட்டு போய் வாங்கிடுவோம். இல்லைன்னா அந்த கடைக்கு கூப்பிட்டு போய் அந்த மருந்து ஒரு 5000 ரூபாயில் வேலை ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து 2000 ரூபாய் கேட்டிங்கன்னா 2000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க அந்த ஒரு பொடியை. அப்புறம் நம்ம தேனை வாங்கி இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போயிடுவோம். அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுருங்க, ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இதே ஸ்கேமு துபாயிலையும் உண்டு. இந்த லைட் போட்டாங்க, நம்ம ஃபேஸில் இப்போ பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். எஸ், என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளூ ஸ்கையில் பாருங்க. வா அப்படியே பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. இவங்க வீடு இல்லாதவங்கன்னு நினைக்கிறேன், இருக்க இடம் இல்லாமல் இங்கே தங்கி இருக்கிறவங்க நினைக்கிறேன். இல்லை தெரியல. மைக் ஷாப்பிங் மால் இதோட எண்டில் தான் இருக்குது வாக்கிங் ஸ்ட்ரீட். இன்னொரு 1/2 கிலோமீட்டராவது இருக்குன்னு நினைக்கிறேன் குறைஞ்சது. பயங்கர ஹாட்டுங்க. பட் மத்தியானம்லாம் சரியான வெயில், வெளியே வர முடியல. இப்பவுமே அந்த போன இடம் வந்துருக்கும் போது இந்த ஸ்கேம் பண்ணுறோம் அப்படிதான் வந்தா. ஸோ பிடிச்சி விடு 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 விட்டேன், ஓடியா போயிட்டான். இப்படி எவ்வளோ சந்தை பாருங்க, ஒவ்வொரு குரு சந்தையிலையும் எவ்வளோ கடைகள் இருக்கும் பாருங்க. ஒரு ரோட்டில் உங்களுக்கு கடை காமிச்சேன். ஒரு ரோட்லேயும் எவ்வளோ கடைகள்னா ஒவ்வொரு சந்துக்கும் எவ்வளோ கடைகள் இருக்கும். நான் சொல்கிறது இந்த ரோடுக்கும் அந்த சென்ட்ரல் பட்டையாவுக்கும் இடையில உள்ள இந்த 2 ரோடுக்கு இடையில இதை மாதிரி இதுக்கு அடுத்தால இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்க வந்து இந்த பீச் ரோட்டில் ஹாஃப்லேருந்து தான் வரேன். இதோட இன்னொரு ஹாஃப் அந்த சைடு இருக்குது. சட்னி இண்டியன் ரெஸ்டாரண்ட், இது ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட். இதெல்லாம் ரீசன்ட் மெட்ராஸ் தர்பார் தான் ஆரம்பத்தில் வச்சது. இன்னும் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு கண்ணிலே தெரியலைங்க. Believe it or not, Ripley's இது ஒரு ஃபேமஸ் ஷோ. Dunkin, Subway, இந்த ஃபேமஸ் கேனபிஸ் ஷோ. தைவான் டிஸ்பென்சரினா அதுவும் கேனபி தான். பாரா தெரில, இல்லை 2 மிக்ஸ்டாக இருக்கும். இது ஒரு ஹோட்டல். இந்த பேவாக் ஹோட்டல்லாம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுடுங்க, பிரமாதமாக இருக்கும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட இதுக்கு கீழே தான் இருக்கும். பெருசாக இந்த தடவை நான் தமிழ் ஆளுங்களை பார்க்கல, தெலுங்குக்காரங்க தான் நிறைய. எங்கள் அந்த கண்ணு தெரியாதவங்க மியூசிக் போட்டுட்டு வியாசகம் பண்ணிட்டு போகிறாங்க. அதான் பட்டியாலா ரொம்ப ஃபேமஸ். இன்னொரு ஃபேமஸுங்க அந்த ஃப்ரீஸு, அதாவது என்ன சொல்கிறது, ஐஸ் பாக்ஸில் வந்து ஃபுல் ஐஸ் கட்டியில் இளநீரை இது கட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. அப்படி இளநீரை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னா 50 பாட்டு, 40 பாட்டோ 50 பாட்டோ, 40 பாட்டுன்னு நினைக்கிறேன். சில இடங்கள் 50 பாட்டு, சில இடங்கள் 40 பாட்டு. அப்படி கட் பண்ணி போட்டு குடிச்சிங்கன்னு வச்சுருங்க, அந்த சில்னஸ் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணே இருக்கையிலே இந்த டிடி தாங்க, அதான் பெஸ்ட்டு. அதுலேயும் ஒரு 1-2 கடைகளில் வந்து சம்டைம்ஸ் விலை கம்மியாக காட்டுவாங்க. அதனால் ஒரு 2-3 டிடியில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இப்போ க்ளோசிங் ரேட் என்னன்னு தெரில. காலையில் ஓப்பன் பண்ணுற அந்த டைமில் வாங்கினது 34.10. லாஸ்ட் டைம்லாம் வந்துருக்கும் போது 34.50 வாங்கினேன். இதுதாங்க இந்த ஃபேமஸ் வாக்கிங் ஸ்ட்ரீட். இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டு எல்லோரும் காட்டியிருப்பாங்க. நம்ம உள்ளே போய் காட்டுற அளவுக்கு அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ஹோச்சிமின் சிட்டியில் உள்ள ஒய்வான் ஸ்ட்ரீட்டை பார்த்ததுக்கப்புறம் அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக தெரில. இல்லைன்னு சொல்ல, இது ஒரு கேலப் தான், ஒன் சார்ட் ஆஃப் கேலப். ஒரு 9 o'clock 10 o'clock வந்தீங்கன்னா அப்படி நடக்க முடியாது, ஜாம் பேக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு half the round எடுத்துகிட்டு வரோம். சூப்பர் ரிச்சில் 3397
எஸ் சூப்பர் ரிச்லேயே அவ்வளோதான். எப்போ சென்ட்ரல் பட்டியா? நோ. சென்ட்ரல் பட்டியான்னு கேட்டா நோ. வரைய முடியல போல. ஓ சென்ட்ரல் பட்டியா? சென்ட்ரல் பட்டியா? சென்ட்ரல் அப்படி போன்ட்டான். ஓகே, நம்ம அந்த சைடு திரும்பினதுக்கு அப்புறம் ஸ்வாகதம். ஸ்வாகதம்னா எனக்கு தெலுங்குக்காரங்க இதாக இருக்கும் நினைக்கிறேன். ஸ்வாகதம் இந்தியன் கேப் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஸ்வாகதம் ஹிந்திலே அதான். வீடு எக்ஸ்பிரஸ். தாய் ரெஸ்டாரண்ட். எஸ் பட்டையா ராய்பூர். ஃபர்ஸ்ட் பார்பர் முடி வெட்டுற கடை. பீச் ரோட்லேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி சென்ட்ரல் பட்டியா ரோடு, அந்த ரோடுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் கூட்டம் இல்லை, கொஞ்சம் இல்லை, நல்லாவே கூட்டம் கம்மி. இந்த இளநீரை இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இதை வந்து ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து அஞ்சப்பர் ஆத்தென்டிக் அஞ்சப்பரா, ஒரிஜினல் அஞ்சப்பரா தெரில. ஆமாம், ஒரிஜினல் அஞ்சப்பர் தான். கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, சவுதி அரேபியா, ஹாங்காங், தாய்லாந்து. சிக்கன் தம் பிரியாணி, தந்தூரி சிக்கன், சிக்கன் கொத்து பரோட்டா, பெப்பர் சிக்கன், இல்லை அஞ்சப்பர் ஃப்ரைட் சிக்கன் வேணும். காற்று வாங்குது, ஆளே இல்லை. அஞ்சப்பரே இதுன்னா இப்போ மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எது வேணுமோ அப்படி சொன்னால் எடுத்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி தருவாங்க. குக்கிங் நடக்க பாருங்க. என் ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க. ஆனால் வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான். அவனி ரிசார்ட்ஸ், அவனி ரிசார்ட்ஸ் ஒரு அங்கே பார்த்தோம் இல்லையா, அதோட இது இங்கேயும் இருக்கு. மசாஜ் ஸ்பா, லைட் மார்க்கெட். அந்த தூரத்தில் ஒரு ரைட்டில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு, எல்லோ கலர் லைட்டு தெரியுது. நேமா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் மார்க்கெட். ஃப்ரூட்ஸ் பாருங்க, பழங்கள் என்ன அருமையாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கு. 34-12 ஆயிடுச்சு. நம்ம வாங்கினதோட இப்போ 2 ரூபா கூட, 2 பைசா கூட. 34 வாங்கணும். என்ன ஃப்ரூட்ஸை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு ஒரு ஃப்ரூட்ஸ். ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் கடை, சூப்பராக இருக்குது. என் டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்தாருன்னா ஒவ்வொரு பழமும் வாங்கிடுவார். 6-7 பழம் இதுக்குள்ளே வாங்கியிருப்பார். எல்லாம் வாங்கி சாப்பிடுவார், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவார். பட் எல்லா பழத்துலேயும் வந்து ஒரு 20% தான் சாப்பிடுவார், 70% அப்படி வச்சிருவார்.